ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது சுவையான லெமன் சேவை, தக்காளி இடியாப்ப சேவை, தேங்காய் இடியாப்ப சேவை. வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். நான் 6 இடியாப்பம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த இடியாப்பத்தை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி பிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடான பின்னால் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து பொரிய விடலாம். இதோட வேர்க்கடலையும் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையோடு சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வேர்க்கடலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக கறிவேப்பிலை, பொடிசாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுபட்ட பின்னால் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டாதான் சாப்பிட்றப்போ நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே உதுத்து வச்சிருக்கிற இடியாப்பத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இந்த மசாலா எல்லாமே அதில் சேர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்க்குறப்போ கசப்பு தன்மை வராது. இப்போ மேலாப்பில் கொத்தமல்லி தழைகளை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கணும்னா சுவையாக சாப்பிட்றதுக்கு சூடான எலுமிச்சை சேவை ரெடி. இடியாப்ப சேவை ரெடி. 6 இடியாப்பம் எடுத்து வச்சிருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி பிச்சு போட்டு வச்சுக்கலாம். இடியாப்பம் சாப்பிட்றதே ரொம்ப ஹெல்தியான விஷயம்.
அதில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கல பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு சேர்த்து பொரிய விட்டுருக்கேன். அதோட நெடக்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். மீதமான இடியாப்பத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி டிஷ் பண்ணி கொடுக்கலாம். இதோட கொஞ்சமாக கறிவேப்பிலை, மல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ரெண்டு காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம உதுத்து வச்சிருக்கிற இடியாப்பத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இந்த எண்ணெய், உப்பு, காரம் எல்லாம் அந்த இடியாப்பத்தில் இறங்கணும். 1 கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் எண்ணெய் வாசத்தோட இந்த தேங்காய் சேவை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சுவையான தேங்காய் இடியாப்ப சேவை ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.